ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமரோடது 2 saree ப்ளவுஸ் தைச்சி புடவை ஃபால்ஸ் அடித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது அர்ஜென்ட் ப்ளவுஸ் தான். முந்தின நாள் சாயந்தரமாக கொடுத்தாங்க, அடுத்த நாள் மத்தியானம்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸு லைனிங் எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் நைட்டே கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்பவும் போல் ஒரு லைனிங்கை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வெட்டிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு இன்னொரு லைனிங்கும் வெட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது அந்த லைனிங் துணியெல்லாம் மெயின் மெட்டீரியலில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரியே நீங்கள் போட்டு மெயின் மெட்டீரியலை வெட்டாதீங்க. ஃபஸ்ட்டு எங்கெங்கே அதை அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்குன்னு. இவங்களுக்கு 2 சைடுமே முதுகுக்கும் பார்டர் வைக்கணும், கைக்கும் பார்டர் வைக்கணும். வேறு எந்த ஒர்க்கும் வைக்க மாட்டாங்க. சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் அந்த பார்டர்ஸ்லாம் ஒரு சிலர் வந்து முதுகுக்கு வேணான்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து கையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம். இது அப்படி இல்லை. அதனால் கரெக்டாக போட்டு அதெல்லாம் பார்த்து வெட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இது பார்த்திங்கன்னா நைட்டே எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபால்ஸும் அதே மாதிரி நைட்டே அடித்து அவங்க ஒரு சாரீக்கு மட்டும் அவங்க முடி போடணும்னு சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லை, இன்னொரு கஸ்டமர் ப்ளவுஸும் நாளைக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோன்றதுனால அவங்கள அதை மட்டும் நான் வெளியில் போட சொல்லிட்டேன். சரின்ட்டாங்க. அதனால் அந்த ஒரு சாரியை மட்டும் நான் காலையில் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணணுன்றதுனால ஃபால்ஸு ஓரம் அடிக்கிற வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டேங்க. டெய்லரிங்கை எப்படி பிஸ்னஸாக பண்ணலாம், எப்படி அதில் நம்ம சம்பாதிக்கலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலான்றத என்னோடய அனுபவங்களை வச்சு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு தைக்கிற ஆர்வம், 2வது அது ஸ்கில்லு, இது இருந்தாவே போதுங்க. இதை நல்ல முறையில் ஒரு பிஸ்னஸை நம்மளால் கொண்டு போக முடியும். நிறைய பணம், நிறைய இடம், அந்த மாதிரி எந்த விஷயமும் இதுக்கு தேவையில்லை. சின்ன முதலீட்டில் நம்ம வந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்கு தைக்கிறோம், இப்போ ஜென்ஸுக்கா இல்லை லேடிஸ்க்கா இல்லை குழந்தைங்களுக்கா, அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நம்ம ஒன்றை பிரிச்சுக்கிட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட விடாமல் நல்லா நம்ம அதை தைச்சி கொடுத்தோம்னாவே நம்ம சீக்கிரமாகவே இந்த தொழிலில் நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல இதுக்கு நம்ம போயிடலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேடிஸ் இது மட்டும்தான் நான் தைக்கிறேன். இதில் ப்ளவுஸு, சுடிதாரு, லாங் ஃப்ராகு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை, ஸ்கூல் யூனிஃபார்மு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தைச்சிக்கிறேங்க. அது இல்லாமல் நம்ம நைட்டி தையல் போடுறது, லுங்கி தையல் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள். இது தவிர பக்கத்தில் தைக்கிற அவங்க வந்து ஓவர்லாக் போட்டு தர சொன்னால் கூட நான் அதுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு 10 ரூபா வாங்கிக்கிட்டு ஓவர்லாக்கும் போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி நம்ம தையல் சார்ந்து அதில் வர்ற சின்ன சின்ன வருமானங்களை கூட நம்ம வந்து விடாமல் செஞ்சோம்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நம்ம மாற்றிக்க முடியும். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், என்கிட்ட இப்போதைக்கு நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், என்னால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஒரு 6 மாத கோர்ஸாக நீங்கள் அதை படித்து முடிச்சுட்டு சின்னதாக நம்ம வீட்டிலையே மிஷின் போடுற அளவுக்கு நம்மளுக்கு இடம் இருந்தாவே போதும். மிஷின் போட்டுக்கிட்டு எப்படி நம்ம அதை விளம்பரமாக பண்ணணுன்னா, ஒன்று நம்மளுக்கு நம்ம தைச்சி நம்ம போடும்போது இது யார் தைச்சதுன்னு கேட்டு அந்த மாதிரி வர்றது இருக்குது. இல்லை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நம்மளோட சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த ஃபோட்டோவாக ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து நம்மள்ட்ட தைக்க கொடுக்குற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுக்கலாங்க. நம்ம என்னென்ன தைப்போன்றதையும் நம்ம எவ்வளோக்கு தைக்கிறோன்றதை கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஒரு ப்ளவுஸ் இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு தைக்கிறோம்னா அதையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணி போடும்போது நம்ம எல்லாத்தையும் போய் ஒவ்வொருத்தராக சொல்ல தேவையில்லை. பார்க்குறவங்க நம்மள்ட்ட தைக்க கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கரெக்டான டைமில் தைச்சி கொடுக்குறதும் இருக்குங்க. இப்போ நாளைக்கு வேணும்னு சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு அவங்க 3 மணிக்கு கேட்குறாங்கன்னா ஒரு 2 மணிக்கெலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து நம்மள்ட்ட கொடுத்தா கரெக்டாக டைமுக்கு தைச்சி கொடுத்துருவாங்கன்றது இருக்கும். நிறையா இப்போ பார்த்திங்கன்னா டைமுக்கு தைச்சி கொடுத்தோம்னா நிறைய கஸ்டமரை இதனால நம்ம கவர் பண்ண முடியும். அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம்.
கேட்குற டிசைனை கரெக்டாக நம்ம அந்த மாதிரி தச்சு கொடுக்குறதுலையும் இருக்குது. நல்லா ஃபினிஷிங்காக நமக்கு தச்சு கொடுத்துட்டோம்னாவே நம்மளுக்கு ஒரு கஸ்டமரே இன்னும் பல கஸ்டமருங்களை நம்மளுக்கு கூப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த விஷயமும் நம்ம பார்த்துக்கணுங்க. அடுத்தடுத்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து நான் தைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். காலையில் எப்பயும் போல் நம்ம வேலையெல்லாம் என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு 10 மணிக்கு நான் மிஷினில் உட்காந்துக்கிட்டேன். டைம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 10 மணிக்கு நம்ம கடையை வந்து திறந்து உட்காரோன்னா நம்ம அந்த 10 மணிக்கெலாம் நம்ம மிஷினில் உட்கார்றத பழக்கமாக வச்சுக்கோங்க. வேலைகள் இருக்க தான் செய்யும். அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இதை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னாவே அடுத்தடுத்து நம்மளுக்கு துணிகள் வராது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தைப்போம். இது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. தைக்கிற இடத்த நம்ம ரொம்பவே நீட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் தைக்கணுன்ற ஆர்வம் வரும். மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயில் போடுறது, ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம தைக்கிறப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக தைக்க முடியும். நூல் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு போட்டு தைக்கிறோம் அப்படின்னா கலர் வந்து அதே கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் ஒரு கலரில், நம்ம நூல் ஒரு கலரில் போடுறது அது கூட நம்ம அந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங்காக காட்டாது. அது மாதிரி அளவுகள் வந்து ஒரு ப்ளவுஸு டைட்டாக இருக்கும், ஒரு ப்ளவுஸ் லூஸாக இருக்கும். அந்த மாதிரி வந்து கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா கோவப்படாமல் நம்ம வந்து அதை சரி பண்ணி தராங்கன்னு சொல்லி நம்ம அதை செய்யும்போது எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஓரளவுக்கு கஸ்டமர் வந்து நல்லபடியாகவே எடுத்துக்கிறாங்க. இப்போது நான் இல்லைங்க கொடுங்க நான் பிரித்து தந்துடுறேன், டைட்டாக இருந்ததான்னு கேட்டால் இல்லை விடுங்க நானே பிரிச்சுக்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி லூஸாக கூட நம்ம கொடுங்க தையல் போட்டு தரோன்னா கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நம்ம எப்படி அணுகுறோமோ அது மாதிரி தாங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் முடிச்சிட்டேன். சொன்ன மாதிரியே அவங்களுக்கு வந்து நான் சொன்ன நேரத்தில் கொடுத்துட்டேன். 2 ப்ளவுஸும் லாஸ்ட்டு ஃபினிஷிங் இப்படி தாங்க இருந்தது. ஒரு சாரீ நேற்றே கொடுத்துட்டேன் இல்லையா, இது வந்து நான் தீபாவளிக்கு அவங்களுக்கு அவங்க பாப்பாவுக்கு தைச்சி கொடுத்த பட்டுப்பாவாடை சட்டை. ரெடிமேடு ப்ளவுஸ் சட்டைக்கு அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் அது அளவுக்காக இதை வச்சு தையல் போட்டு கொடுத்தேன். சின்னதாக ஒரு பஃப் வச்சு முன்னாடியே வந்து அந்த பாவாடையோட டிசைனை வச்சு தைச்சிருந்தேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.